பார்த்திபன், நீட் மறுதேர்வு தேதி அறிவிக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் ஜூன் 21ஆம் தேதி இந்த மறுதேர்வு நடைபெறும்னு தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. பார்த்திபன், கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற இந்த நீட் தேர்வு முறைகேடு காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த மறுதேர்வு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம நீட் மறுதேர்வின் போது கூடுதலா 15 நிமிடங்கள் வழங்கப்படும்னு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவிச்சிருக்காரு. மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் ஜூன் 14ஆம் தேதிக்குள்ள வழங்கப்படும்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபீஸ் எதுவும் கட்ட வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அது மட்டும் இல்லாம ரத்து செய்யப்பட்ட தேர்வுக்கான கட்டணம் கூட திருப்பி அளிக்கப்படும்னு கூட அவர் தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு இருக்குல்ல, இது ஆன்லைன்ல தான் நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. நீட் தேர்வுல இனி முறைகேடுகள் நடக்க அனுமதிக்க மாட்டோம்னு கூட மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதிபட தெரிவிச்சிருக்காரு. பார்த்திபன், இந்த நிலையில நீட் தேர்வு மத்திய அரசால சரியா நடத்த முடியலன்னு தமிழக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் விமர்சிச்சிருக்காரு. மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திச்ச அவர் இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. அந்த காட்சிகளை பார்த்துடலாமா? நீட் தேர்வுக்கு பழைய முதல்வர் தொடர்ந்து கடிதமாக எழுதுறாருன்னு சொல்லி இப்போ இருக்க முதல்வர் குற்றச்சாட்டு வச்சார். ஆனால் இப்போ முதல்வரும் திரும்ப கல்வி ஏன்னா நீட் தேர்வு ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு தேர்வை கூட அவர்களால் ஒழுங்காக நடத்த முடியல. எவ்வளோ நேரம் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. ஏன்னா இந்த தேர்வே பெரிய கஷ்டமான விஷயம். இந்த தேர்வில் இவங்க ஒரு தடவை நடத்தி முடிச்சுட்டு திரும்பவும் தேர்வு வைக்கிறாங்க. அதுக்கும் திரும்ப ப்ரிப்பேர் பண்ணணும். இது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாகவும் இந்த நீட் தேர்வு மிகப்பெரிய வியாபாரமும் மாறி இருக்கு. நீட்டில் குறைந்த மார்க் எடுத்தவர்களும் மேனேஜ்மெண்ட் காலேஜஸில் சேர முடிகிற சூழ்நிலை இருக்குது. அதனால் நீட்னால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் தகுதியானவர்கள் தேர்வு செய்யணும்னா நீட்னால் எந்த பயனும் இல்லை. கண்டிப்பாக இது தேவையற்ற ஒன்று. பார்த்திபன், வினாத்தாள் கசிவு காரணமாக நீட் தேர்வுலாம் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த மறுதேர்வு நடத்தும் முடிவை மத்திய அரசு கைவிடணும்னு திமுக தலைவர் ஸ்டாலினும் வலியுறுத்தி இருக்காரு. ஏன்னா தமிழக மாணவர்களுடைய நலனுக்காக அவசர சட்டம் இயற்றணும்னு கூட பிரதமர் மோடிக்கு அவர் ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்காரு. பார்த்திபன், அது மட்டும் இல்லை, நாளைக்கு அவங்க ஒரு போராட்டமும் நடத்திருக்காங்க. திமுகவினர் மாநிலம் முழுமைக்கான ஒரு போராட்டம் நடைபெற இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்காங்க. பார்த்திபன், செல்வ பெருந்தகை தலைமையில தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கு. நிறைய காங்கிரஸ் தொண்டர்கள் பங்கேற்ற அந்த காட்சிகளை தான் நம்ம திரையில பார்க்கிறோம். சென்னை தண்டையார்பேட்டையில இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்திருக்கு. இந்த நிலையில 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவித்தபடி வரும் புதன்கிழமை வெளியாகும்னு தேர்வுத்துறை தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க? 10 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வு எழுதியிருந்தாங்கல்ல. இந்த நிலையில ஏற்கனவே தெரிவித்தபடி அதே டேட்ல இந்த ரிசல்ட்லாம் வெளியாக இருக்கு. பார்த்திபன், இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.